வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. அடிக்கிற வெயிலையும் உங்கள் எல்லாருக்குமே குழு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கணுமா, முடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிக்கோங்க, நல்லா தப்பாக நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்மாக் டவுனில் குயின் ஆஃப் த ரிங், கிங் ஆஃப் த ரிங்லாம் நடக்குதுல்ல. டபிள்யூடபிள்யூ திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னாச்சாங்க தெரியல, ஒரு சில மேட்சஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னோட ஒர்க்குன்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டாமாடாங்கா கூட பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச்சில் விளையாட போகிறாரு. பாபி லாஸ்லி ரிமூவ் பண்ணிவிட்டு இவரை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் சேஞ்சாக உமன் டிவிஷன்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸு, பைப்பர் நிவனு மற்றும் நெயோமி, கேண்டிஸு இந்த மேட்ச்லாம் தானே இருந்தாங்க, இவங்களாம் தானே இருந்தாங்க. இதை டோட்டலாக டபிள்யூபி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நயாமிக்கும் என்னடா அது, ஒரு நிமிஷங்க கொஞ்சம் திக்குது. நயோமிக்கும் நயா ஜாக்ஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி வந்து இந்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்களாம். அதே மாதிரி பைப்பர் நிவினுக்கும் ஜாக்கார்களுக்கும் ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்களாம். ஜார்க்காருங்களா எப்பா, இந்த அம்மா வந்து குயின் ஆஃப் தி ரிங்கில் பங்கேற்குன்னா எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலரும் கேண்டிஸும் மோத போகிறாங்க. ஆமாம், ஒருவேளை பியாங்கா பெலரும் ஜார்க்கார்களும் ஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா யார் வெற்றி பெறுவா? டவுட்டாக இருக்குல்ல. இவங்க ரெண்டு பேரும் எதற்காக இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க? எனக்கு டவுட்டாகவே இருக்குது எதுக்காக இப்படி ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரில் யார் ஃபைனலில் பண்ணாலும் டஃப்பான காம்படிஷனில் யார் வெற்றி பெறுவானே சொல்ல முடியலையே. சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாபி லாஸ்லி எதனால் ரிமூவ் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிற பற்றியும் சொல்கிறாங்க. பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு தான், அதனால் பாபி லாஸ்லியால் சண்டை போட முடியாது. அதுக்கு பதிலாக தான் டாமாடாங்க கூட ஏஞ்சல் ஓர்கன் பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. பாபி லாஸ்லி உங்களுக்கும் இன்ஜுரியா? நான் கடவுளே இது. அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எப்போ இந்த ஆளு கையில் பார்த்தீங்கன்னா வடை வருதோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா காக்கா கொத்திக்கிட்டு போவோம். அதுதான் மிஸ்டர் ட்ரூ மேக்கின்டையர். அவர் வின்ஸ் மேக்மன் இருக்கும்போது 2 முறை டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆக்கினார். ஆனால் ட்ரிபிள் ஹைட் சேராக நம்ம ட்ரூ மேக்கினருக்கு பிடிக்காத யாராவான். அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கிளாஸ் ஆஃப் த கேட்டரில் ஒருவேளை வின்ஸ் மேக்மன் இருந்தால் ஐயா ரைட்டில் வச்சுக்கையா ட்ரூ, உனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸுடைய சப்போர்ட் இங்கே தான் பார்ப்பார் வின்ஸ் மேக்மன். இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். டேனியல் பிரான் விஷயத்தில், கோஃபி கிங்ஸ்டன் விஷயத்தில், ப்ராக் லெஸ்னர் விஷயத்தில், செத் ரோலன்ஸ் விஷயத்தில். பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் அப்படி இல்லை. நான் ஸ்டோரியை நேர்கோட்டில் தான் கொண்டு போவேன், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் த ஸ்டோரி, அந்த ஸ்டோரிலைன் மாதிரி. இப்போது ட்ரூ மேக்கின்டருக்கு என்ன தெரியுமா, 2 விஷயம் போயிட்டு. ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ஒருவேளை வின்ஸ் மேக்மன் இருந்தால் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை இவ்வளோ சீக்கிரம் ட்ரூ மேக்கின்டரை தோக்கோட்டிருப்பாரா? அவன் கிடைக்கிறான் மைராண்டி டேமியன் பீஸ், நீ தோற்று போடா, நாங்கள் ஆளான ஜான்சனாவே மனித பங்க தோக்க வச்சோம், நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோக்க வச்சுருப்பாரு. அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் த கேட்ஸில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வின் பண்ண வச்சுருப்பாரு. இப்போது ட்ரிபிள் ஹைட்ஸோட ஏரா அப்படிங்கிறதுனால அவருக்கு பெட்டான செத் ரோலன்ஸ், ஃபின் பேலர் மற்றும் டேமியன் பீஸ், ரியா ரிப்ளே அவர் NXTயில் உருவாக்கிய மெயின் ட்ரஸ்டரில் தான் மெயின் ட்ரஸ்டரில் பெருசாக காட்டுறாரு. மற்றபடி ட்ரிபிள் ஹெச் தவிர்த்து வின்ஸ் மேக்மன் கொண்டு வந்த ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கில் இப்படி உட்காந்துருக்கானுங்க. உண்மையிலே அப்படி தான் இப்படி தான் உட்காந்துருக்கானுங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச் அவங்கெல்லாம் வின்ஸ் மேக்மன் இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, ரோமன் ரெயின்ஸை தவிர்த்து. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு மார்க்கெட் இருக்குது, மற்ற எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் ப்ராக் லெஸ்னரே, ஆளான ப்ராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா அட்டுலியம் பண்ண வச்சுட்டார் நம்ம ட்ரிபிள் ஹெச். தொடர்ந்து தோக்கலாம் வச்சார். ஏன்னா அவருக்கு தேவை யங் ரெஸ்லர்ஸ், அதனால் பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் பலி கொடுத்தாரு. நான் சொன்னது உண்மை தானே. அதே மாதிரி பால் ஹேமனுடைய திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பால் ஹேமனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமரே கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ஃபேஸ் அண்ட் கேரக்டரில் தான் ரிட்டர்ன் ஆவாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுற ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு கிடைக்கும். பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பிளட் லைனில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பால் ஹேமன் நினச்சா பிளட் லைனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாமே, இந்த பிளட் லைன் வேண்டான்னு. இப்போவும் பிளட் லைனுக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பிளட் லைன் தான் முக்கியம் அவருக்கு, ட்ரைபல் சீஃப் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மென்ஷன் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டிராஃப்டில் சேர்க்காதது, ஒரு சில விஷயங்கள் ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத விஷயத்தை ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
பால் ஹேமன் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது WWE பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பால் ஹேமனுக்கும் ரோமனுக்கும் கூட ஒரு ஃபியூடை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிரித்து விடுங்கப்பா, பழையபடி ப்ராக் லெஸ்னருக்கும் பால் ஹேமனும் ஒன்றா சேர்ந்து வரணும். அது உண்மையிலே நல்லாயிருக்கும். அது உண்மையிலேயே வேறு லெவலில் ரோமன் ரெயின்ஸ் பிக் டாக்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் WWE என்னத்தான் நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பரோட பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற டீலிங்கை முடிச்சுட்டாங்க. ஃபாக்ஸ் நெட்வொர்க் நப்பா ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் பண்ணி இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க்கே மூவ் ஆகுது. USA நெட்வொர்க் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதமும் பார்த்தீங்கன்னா ரா அண்ட் ஸ்மாக்டவுன் போட் ஷோயும் அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்மாக்டவுனை USA நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வியூவர்ஷிப் வருமானு தெரில. இப்போ வர மாதிரி வருமானு தெரில. ஃபாக்ஸுக்கு எவ்வளோ வருது? இப்போ ஃபாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஃபாக்ஸ் ஒரு டெய்லி முடிஞ்சிட்டு போல இருக்குது. USA நெட்வொர்க்குக்கும் WWEக்குமான பாண்டு வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி 2024 ஜனவரியோட ராவுக்கும் USA நெட்வொர்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங் முடிஞ்சிருச்சு. கடந்த ஒரு 15 வருஷமாக USA நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் முதல்ல WWE டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க எந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் ஸ்மாக் டவுன் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தான் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனா பார்ப்போமானே தெரில. ஏன்னா USA நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து நிறைய டிவி ஷோ நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு விஷயத்தில் சொல்லி கடந்த ஒரு 5 வருஷமாக ஸ்மாக்டவுனை வந்து செவ்வாய்க்கிழமை தான் நடத்திட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை மீண்டும் மாற்றதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா WWE நடந்து முடிஞ்ச பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபேட்டுவை திருப்பி கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்களாம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் சோலோ சிக்காவோ பெருசாக காட்டணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போது சோலோ சிக்கா விட்டு தரங்க. இப்போது ஜாக்கப்பட்டு வந்தாருன்னா அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹெவி வெயிட் ரெஸ்லர் மாதிரி தான் இருக்கார். பெட்டர் தென் நம்ம சோலோ சிக்காவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கும். நேற்று கூட சொல்லியிருந்தோம்டா WWE பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைனில் அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டரை சோலோ சிக்காவுக்கு பதிலாக ஜாக்கப்பட்டுக்கிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னு. அந்தளவுக்கு ஜாக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஸ்டைல்லையும் சரி ஒரு ஸ்டென்ட்லையும் சரி ரொம்பவே பவராக இருக்கிறதுனால இப்போதைக்கு அவரை WWEக்கு கூட்டிகிட்டு வரேன்னா. பட் ஸ்டில் WWEயில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரம் பிளட் லைனில் வரதான் போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை நம்ம ஒரு பவர் ரெஸ்லராக காட்டிடுவோம். என்ன தெரியுமா மைனஸு? சோலோ சிக்காவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அதனால தான் ஜாக்கப்பட்டு வரும்போது இவரை விட அவர் பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறாரு. WWE ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து வெற்றிகளை சோலோ சிக்காவுக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு சோலோ சிக்காவை மேலே ஒரு ஹைப் ஏற்படும். அப்போது ஜாக்கப்பட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. மேபி எனக்கு தெரிஞ்சு மணி இந்த பேங்க் அல்லது கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ஜாக்கப்பட்டு WWEக்கு வருவார் நினைக்கிறாங்க.